நாடு முழுவதும் உள்ள வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்கள் மீது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை அறிவித்துள்ளது. இதன்படி வங்கியில் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாத நபர்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட அசையா சொத்துக்களை ஏலத்தில் விற்று கடனை தீர்க்க முற்படும்போது கடனை திருப்பி செலுத்தாத நபருக்கோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களுக்கோ அந்த சொத்துக்களை விற்க தடை விதித்துள்ளது ஆர்பிஐ. இந்த புதிய விதி வரும் அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நெருக்கடிக்குள்ளான சொத்துக்களுக்கு தீர்வு காணுதல் 2026 என்ற தலைப்பில் வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதில் SNFA என்பது கடன் பெற்றவர் கடனை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ திருப்பி செலுத்தாமல் இருந்தால் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அசையா சொத்துக்களாகும். கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் இருப்பவரின் லோன் கணக்கு NPA ஆக மாறும் பட்சத்தில் அவரிடம் அசையா சொத்து ஏதும் இருந்தால் அதனை கடன் வழங்கிய வங்கிகள் கையகப்படுத்தலாம். கடன் வாங்கியவர் கடனை முழுமையாக செலுத்தாமல் இருந்தாலோ அல்லது பகுதியாக மட்டும் செலுத்தி நிறுத்தியிருந்தாலோ அப்போதும் அவரின் சொத்துக்களை வங்கிகள் கையகப்படுத்தலாம். கடனை திருப்பி செலுத்தாதவரிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட அசையா சொத்துக்களை அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை வங்கிகள் தங்கள் வசம் வைத்திருக்கலாம். ஆனால் அதற்குள் அந்த சொத்துக்களை பொது ஏலத்துக்குள் கொண்டு வந்து விற்று கடன் கணக்கை வங்கிகள் முடிக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயமான விலையை உறுதி செய்யும் வகையில் சர்ஃபேசி சட்டத்தின் கீழ் ஏல நடைமுறைகளை நடத்தி சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டும். சர்ஃபேசி 2002 சட்டம் என்பது இந்தியாவில் உள்ள வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கடனை திருப்பி செலுத்தாத நபர்களிடமிருந்து நீதிமன்ற தலையீடு இன்றி கையகப்படுத்தப்பட்ட வீடு அல்லது வணிக சொத்துக்களை ஏலத்தில் விடும் நடைமுறையாகும். இது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகை கொண்டிருக்கும் கடன் மற்றும் பிணையம் பெறப்பட்ட NPA கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதில் வேளாண் சொத்துக்களான விவசாய நிலம், தோட்டம் ஆகியவை அடங்காது. கடன் வாங்கி திருப்பி செலுத்தாதவரிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது வங்கிகள் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொத்துக்களை மதிப்பீடு செய்யும்போது சொத்தின் மதிப்பு அதிகரித்தால் அதை வங்கிகள் நிராகரிக்கலாம். அதே சமயம் சொத்து மதிப்பு குறையும் பட்சத்தில் அதை வங்கிகள் தங்களின் கடன் கணக்கில் லாபம் அல்லது நஷ்டத்தில் சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கையகப்படுத்திய சொத்துக்களின் நிகர மதிப்பு அல்லது சந்தை மதிப்பு இதில் எது குறைவாக இருக்கிறதோ அதை தான் வங்கிகள் கணக்கில் கொள்ள வேண்டும். அந்த சொத்துக்களின் மதிப்பை வங்கிகள் அங்கீகரிக்கும் முன் சுயாதீனமாக வெளியிலிருந்து இரு மதிப்பீட்டாளர்களிடமிருந்து மதிப்பீடு அறிக்கையை பெற்று ஆய்வு செய்ய வேண்டும். கடனை திருப்பி செலுத்தாதவர்களிடமிருந்து கையகப்படுத்திய சொத்துக்களை பரிமாற்றம் செய்வது வங்கிகளின் வர்த்தகத்தில் இல்லை. அதே சமயம் கடன் பெற்றவர்களிடமிருந்து கடனை வசூலிக்க வங்கிகளுக்கு இதை தவிர வேறு வழியும் இல்லை. ரிசர்வ் வங்கியின் நோக்கம் என்பது வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் சார்பில் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களை மதிப்பிடுதல், அதை வைத்திருத்தல் அல்லது பொது ஏலத்தில் விற்பனை செய்தல் ஆகியவற்றில் அதிக நிலைத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் கொண்டு வர வேண்டும் என்பதாகும். அதற்காகத்தான் விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் கடனை திருப்பி செலுத்தாத நபரிடமோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களிடமோ கையகப்படுத்தப்பட்ட அதே சொத்துக்களை விற்பனை செய்யவும் வங்கிகளுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.